அன்பார்ந்த இணையதள நேயர்களை மீண்டும் www.qcrc.in என்ற இணையதளத்திற்காக நியூஸ் தமிழ் செய்தியிருக்கையில் உங்களை சந்திப்பதில் பெருமகிழ்ச்சி அடைகிறோம். இன்று 3 ஏப்ரல் 2009க்கான முக்கிய செய்திகளை தற்போது பார்க்கலாம். இந்தியாவின் முன்னாள் ஜனாதிபதி திரு டாக்டர் அப்துல் கலாம் அவர்கள் வெளியிட்டுள்ள ஒரு செய்தி அறிக்கையில், வருகின்ற நாடாளுமன்ற தேர்தலில் அரசியல் கட்சிகள் தங்களுடைய உறுப்பினர்களை தேர்ந்தெடுக்கும் போது அவர்கள் நாட்டின் ஒற்றுமைக்கு பாடுபட வேண்டும் என்றும், நாட்டை ஒருமைப்பாடுடன் வளர்த்து செல்லக்கூடிய தகுதி இருப்பவர்களாகவும், வளர்ச்சி பணிகளில் அதிக முக்கியத்துவம் கொடுக்கக்கூடிய அறிவு திறனான உறுப்பினர்களை அவர்கள் தேர்ந்தெடுக்க வேண்டும் என்று கூறியதாக தகவல்கள் வெளியாகிக் கொண்டிருக்கின்றன. ஈழ தமிழ் நாட்டின் மீது இலங்கை இராணுவத்தினர் மோசமான இன அழிப்பை கட்டவிழ்த்து விட்டிருக்கும் ஸ்ரீலங்கா கொடூர அரசாங்கத்தின் மீது உடனடியாக ரஷ்ய அரசாங்கம் வழங்கும் உதவிகளை நிறுத்த வேண்டும் என்று கூறி நார்வேயில் உள்ள ரஷ்ய தூதரகத்தின் முன்பாக தமிழர்கள் ஆர்ப்பாட்டம் நடத்தியதாக நார்வேயிலிருந்து தகவல்கள் வந்து கொண்டிருக்கின்றன. பாரதிய ஜனதா கட்சியின் தேர்தல் அறிக்கை டெல்லியின் அக்கட்சியின் தலைவரும் பிரதம வேட்பாளருமான திரு லால்கிருஷ்ண அத்வானி அவர்கள் தலைமையில் வெளியிடப்பட்டதாகவும், இதில் விவசாயிகளுடைய கடன்கள் அனைத்தும் ரத்து செய்யப்படும் என்றும், 3 லட்சத்துக்கு வரை வருமான வரி கிடையாது என்றும், பாதுகாப்பு படையினருக்கு வருமான வரியிலிருந்து முற்றிலும் விலக்கு அளிக்கப்படும் என்றும், பெண்களுக்கு 33% இட ஒதுக்கீடு வழங்கப்படும் என்றும், மூத்த குடிமக்களுக்கு வருமான வரியிலிருந்து விலக்கு அளிக்கப்படும் என்றும், ராமர் கோயிலை கட்டுவதற்கு முன்னுரிமை வழங்கப்படும் என்றும், சேது கால்வாயில் உள்ள ராமர் பாலத்தை இடிப்பதற்கு தடை விதிக்கப்படும் என்றும், பொடா சட்டம் திருப்பி மறுபடியும் கொண்டுவரப்படும் என்று பல அறிக்கைகள் அதில் இருப்பதாக டெல்லியிலிருந்து தகவல்கள் வெளியாகிக் கொண்டிருக்கின்றன. பாரதிய ஜனதா கட்சி தலைவரும் பிரதம வேட்பாளருமான திரு லால்கிருஷ்ண அத்வானி அவர்கள் பிபிசிக்கு அளித்த ஒரு பேட்டியில், தற்போதைய நாடாளுமன்ற தேர்தலில் தோல்வி அடைந்துவிட்டால் அரசியலிருந்து ஓய்வு பெறும் எண்ணம் தனக்கு இல்லை என்று தெரிவித்திருக்கிறார். பாரதிய ஜனதா கட்சியின் பிரதம வேட்பாளராக முன்னிறுத்தப்பட்டுள்ள திரு எல்கே அத்வானி அவர்கள் தான் முஸ்லிம்களுக்கு எதிரானவர் இல்லை என்பதை பாகிஸ்தான் முஸ்லிம்களைப் போல இந்திய முஸ்லிம்களும் புரிந்து கொள்ளும் காலம் விரைவில் வரும் என்று கூறியதாக செய்திகள் தெரிவிக்கின்றன. பகுஜன் சமாஜ் கட்சியின் தலைவரும் உத்தரப்பிரதேச மாநில முதல்வருமான மாயாவதி அவர்கள் மதுரையில் தேர்தல் கூட்டத்தில் பேசும்போது, மக்கள் விரோத கட்சிகளான பாரதிய ஜனதா கட்சி, காங்கிரஸ் கட்சிகளை புறக்கணிக்குமாறு அவர் அறிக்கை வெளியிட்டிருப்பதாகவும், அவர் பகுஜன் சமாஜ் கட்சிக்கு மக்கள் வாக்களிக்க வேண்டும் என்றும், எங்கள் கட்சி தனித்து போட்டியிடுவதாகவும் அவர் தெரிவித்ததாக தகவல்கள் வெளியாகிக் கொண்டிருக்கின்றன. திரிணாமுல் காங்கிரஸ் தலைவர் திருமதி மம்தா பானர்ஜி அவர்கள் வெளியிட்டுள்ள ஒரு செய்தி அறிக்கையில், நானோ காரை நான் ஓட்ட மாட்டேன், அந்த கார் மக்களின் இரத்தத்தினால் தயாரிக்கப்பட்ட கார் என்று கடுமையாக நானோ காரை தாக்கியதாகவும், அதற்கு நானோ என்று பெயரிடுவதை விட நோனோ என்று பெயரிட வேண்டும் என்று குறிப்பிட்டதாகவும் தகவல்கள் வெளியாகிக் கொண்டிருக்கின்றன. உத்தரப்பிரதேச மாநிலத்தில் சமாஜ்வாதி கட்சியுடன் பீகார் மாநிலத்தின் ராஷ்டிரிய ஜனதாதளம், லோக் ஜனசக்தி ஆகிய கட்சிகளுடன் காங்கிரஸ் கட்சி நடத்திய தொகுதி பங்கீட்டு பேச்சுவார்த்தை தோல்வி அடைந்ததையொட்டி அந்த மாநிலங்கள் காங்கிரஸ் கட்சி தனித்து போட்டியிடுவதாகவும், இதையடுத்து ராஷ்டிரிய ஜனதாதள தலைவர் திரு லல்லு பிரசாத் யாதவ், சமாஜ்வாதி கட்சி தலைவர் திரு முலாயம் சிங் யாதவ், லோக் ஜனசக்தி தலைவர் திரு ராம்விலாஸ் பாஸ்வான் ஆகியோர் இணைந்து புதிய அணி அமைத்துள்ளதாகவும், லக்னோவில் இது பற்றி அவர்கள் கூட்டாக அறிவித்துள்ளதாக லக்னோவில் இருந்து தகவல்கள் வந்து கொண்டிருக்கின்றன. புவனேஸ்வரில் இன்று நடைபெற்ற 3வது அணி பொதுக்கூட்டத்தில் தேசியவாத கட்சி தலைவர் திரு சரத்பவார் அவர்கள் திடீரென்று கலந்து கொள்ளாமல் தவிர்த்ததாகவும், தன்னுடைய விமானத்தில் கோளாறு ஏற்பட்டதால் அங்கு செல்லவில்லை என்றும், ஆனால் செல்போன் மூலம் அந்த பொதுக்கூட்டத்தில் பேசியதாகவும் தகவல்கள் வெளியாகிக் கொண்டிருக்கின்றன.
மதிமுக கொள்கை பரப்பு செயலாளர் திரு நாஞ்சில் சம்பத் தேசிய பாதுகாப்பு சட்டத்தின் கீழ் கைது செய்யப்பட்டதை எதிர்த்து இன்று நடந்த வழக்கில் மதிமுக பொதுச் செயலாளர் திரு வைகோ கலந்து கொண்டு பின்பு வெளியில் வந்தபோது அவர் நிருபர்களை சந்தித்தார். அப்பொழுது தமிழக அரசிற்கு இந்த வழக்கை பற்றி நோட்டீஸ் அனுப்பி உள்ளதாக தெரிவித்த பின்பு தொகுதி பங்கீடு குறித்து அதிமுகவுடன் தொடர்ந்து பேச்சுவார்த்தை நடந்து வருவதாக கூறியதாகவும் தகவல்கள் வெளியாகின்றன. ஜெஜேந்திர ஐயர், விஜயேந்திர ஐயர் கொலை குற்றவாளியாக சேர்க்கப்பட்ட காஞ்சிபுர வரதராஜ பெருமாள் கோயில் மேலாளராக இருந்த சங்கரராமன் கொலை வழக்கில் இன்று இரண்டாவது நாளாக பாண்டிச்சேரியில் விசாரணை நடந்ததாகவும் கொலையாளிகள் தனது கணவரை தேடி வீட்டிற்கு வந்ததாக வாக்குமூலம் அளித்திருந்த கொலையுண்ட சங்கரராமனின் மனைவி பத்மா குற்றவாளி கூட்டில் நிறுத்தப்பட்டிருந்த கொலையாளிகள் ஜின்னா, ரஜினி ஆகியோரை அடையாளம் காட்டி இவர்களோடு வந்த மற்றொரு நீதிமன்றத்தில் இல்லை என்பதை அவர் திகில் பாண்டி என்பவரும் பத்மா சுட்டி காட்டியதாக பாண்டிச்சேரியிலிருந்து தகவல்கள் வெளியாகிக் கொண்டிருக்கின்றன. G20 உச்சி மாநாட்டில் கலந்து கொள்வதற்காக சென்ற பிரதமர் மன்மோகன் சிங் அவர்கள் அமெரிக்க அதிபர் திரு பாரக் ஒபாமாவை முதல் முறையாக சந்தித்து பேசினார். உலக பொருளாதாரம், தீவிரவாதத்தை ஒழிப்பது, தட்பவெப்பநிலை மாற்றம் போன்றவற்றை குறித்து அவர்கள் ஆலோசனை நடத்தியதாகவும் சந்திப்பிற்கு பின் பேட்டியளித்த திரு பாரக் ஒபாமா அவர்கள் மன்மோகன் சிங் அவர்கள் அறிவாளி, மிக சிறந்த மனிதர், பிரதமர் பதவி வைக்கும் பொருளாதார நிபுணர் என்று பாராட்டு மற்றும் புகழாரம் செலுத்தியதாக தகவல்கள் வெளியாகின்றன. லண்டனில் நடந்த G20 நாடுகளின் மாநாட்டை எதிர்த்து அந்நாட்டில் உள்ள ஒரு குழுவினர் ஆர்ப்பாட்டம் நடத்தியதாகவும் அதில் போலீசார் கண்ணீர் புகை வீசி அவர்களை கலைத்ததாகவும் அதில் 111 பேர் கைது செய்யப்பட்டுள்ளதாகவும் லண்டனில் இருந்து தகவல்கள் வந்து கொண்டிருக்கின்றன. அவர்கள் இந்த மாநாட்டை பொருளாதார முட்டாள்கள் தினமாக கொண்டாடுவதாகவும் குரல் எழுப்பியதாகவும் தகவல்கள் வெளிவந்து கொண்டிருக்கின்றன. சர்வதேச அளவில் நிலவி வரும் மோசமான நிதி நெருக்கடியை சமாளிப்பதற்காக $1 டிரில்லியன் மதிப்பிலான திட்டத்திற்கு உலகின் மிக பெரும் பொருளாதார நாடுகளின் தலைவர்கள் ஒப்புதல் அளித்திருக்கிறார்கள் என்றும் லண்டனில் நடந்த G20 மேல்நிலை மாநாட்டில் இந்த முடிவு எட்டப்பட்டிருப்பதாக லண்டனிலிருந்து தகவல்கள் வெளியாகிக் கொண்டிருக்கின்றன. அமெரிக்க அதிபர் திரு பாரக் ஒபாமா அவர்கள் லண்டனில் G20 மாநாட்டை முடித்துக்கொண்டு பிரான்ஸ் சென்றிருக்கிறார். பிரான்சில் அவருக்கு அமோக வரவேற்பு அளிக்கப்பட்டதாக பிரான்சில் இருந்து தகவல்கள் வந்து கொண்டிருக்கின்றன. மலேசியாவில் திடீர் திருப்பமாக இதுவரை பிரதமராக இருந்து வந்த முகமது அப்துல்லா படாவி பதவி விலகியதை தொடர்ந்து துணை பிரதமராக இருந்து வந்த ரசக் 6வது பிரதமராக தேர்ந்தெடுக்கப்பட்டுள்ளதாக கோலாலம்பூரிலிருந்து செய்திகள் வெளிவந்து கொண்டிருக்கின்றன. செயற்கைக்கோளை விண்ணில் இடைமறித்து ஜப்பான் தாக்குதல் நடத்தினால் அந்நாட்டின் முக்கிய நகரங்களை குண்டு வீசி அழித்து விடுவோம் என வடகொரியா எச்சரித்துள்ளதால் 3ஆம் உலகப் போர் வந்து விடுமோ என்ற அச்சம் உலக மக்களிடம் நிலவி வருவதாக அதிர்ச்சி தகவல் வெளியாகிக் கொண்டிருக்கின்றன. இலங்கையில் கிழக்கே மட்டக்களப்பு மாவட்டம் கந்தங்குடி பிரதேசத்திலிருந்து வெளியாகும் வார பத்திரிகை ஒன்றின் ஆசிரியர் புதன்கிழமை இரவு அவரது அலுவலகத்தில் வைத்து இனம் தெரியாத குழு ஒன்றினால் தாக்குதலுக்கு இலக்காகி இருப்பதாகவும் அவர் தற்போது மருத்துவமனையில் சேர்க்கப்பட்டிருப்பதாகவும் அந்த பத்திரிகையின் பெயர் வார உரைகள் என்றும் அந்த பத்திரிகை ஆசிரியரின் பெயர் MI ரஹ்மத்துல்லா என்று செய்திகள் வெளியாகின்றன. ராம கடவுளின் பிறந்த நாளான ராம நவமி இந்தியா முழுவதும் மிக சிறப்பாக கொண்டாடப்பட்டதாகவும் இந்த பிறந்த நாளை ஜனாதிபதி, துணை ஜனாதிபதி, பிரதம மந்திரி ஆகியோர் வாழ்த்து தெரிவித்திருப்பதாகவும் தகவல்கள் வெளிவந்து கொண்டிருக்கின்றன. வானிலை அறிக்கை 3 ஏப்ரல் 2009 பிற்பகல் 3 மணியில் எடுக்கப்பட்ட சேட்டலைட் புகைப்படத்தை தற்போது பார்த்துக் கொண்டிருக்கிறீர்கள். தமிழகத்தில் மேகமூட்டம் எதுவும் தெரியவில்லை. வெயிலின் தாக்கம் அதிகமாக இருந்ததாகவே தகவல்கள் வெளியாகிக் கொண்டிருக்கின்றன. சென்னை மற்றும் புறநகர் பகுதிகளில் கிணறுகளின்
நிலத்தடி நீர் மட்டம் குறைந்து வருவதாகவே தகவல்கள் வெளியாகிக் கொண்டிருக்கின்றன. இத்துடன் இந்த செய்தி அறிக்கை நிறைவடைகிறது. மீண்டும் நியூஸ் தமிழ் செய்தி அறிக்கையில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் கே பாலாஜி. நன்றி.